வேதாந்தம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இருக்க பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இயல் 1ல இருந்து இயல் 8 வரை இருக்க எல்லா பகுபத உறுப்பிலக்கணமும் ஒன்னா நான் உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படின்றத போட்டிருந்தேன். பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்றத அதை பார்க்காதவங்க இதுல நான் ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத டக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புக்ல இருக்க பகுபத உறுப்பிலக்கணம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த PDF அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தர போறேன். யார் கடைசி வரையும் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ PDF அப்படின்றது தர போறேன். ஓகேவா? இதான் நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? இது போன பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம புக்கில் இருந்து தான் என்ன பண்ண போறாங்க, பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்ட்டு கேட்க போறாங்க. பகுத செய்த அல்லது கலங்கி அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இது நம்மளோட 12ஆம் வகுப்பு புக்கில் ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஓகேவா? இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி பிரிக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் அப்படின்றது நம்ம எடுத்துலாம். ஈஸியா என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது இருக்கு. பதம் அப்படின்றது ரெண்டா பிரிப்பாங்க. பதம் அப்படின்னா என்ன சொல் அப்படின்னா சொல் அப்படின்றது பொருள். பதம் அப்படின்னா என்னது, சொல் அப்படின்றது பொருள். இப்ப பகுபதம் பகாபதம். பகுபதம் அப்படின்றது பிரிக்க முடியும், பகாபதம் அப்படின்றது பிரிக்க முடியாதது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. பகுபதம் அப்படின்னா என்னது, பிரிக்க முடியும். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், பகுபதம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும் அப்படின்றது பொருள். ஓகேவா? இப்ப பரந்தான் அப்படின்னு இருக்கு, இதை பிரிங்கல அப்படின்னு பாருங்களேன். பர அப்படின்றது எப்பயுமே பகுதி அப்படின்றது எப்படி இருக்கணும், கட்டளை சொல்லா இருக்கும். ஒரு விஷயத்த நீ இதை செய்ய அப்படின்றது ஏவுறா மாதிரி இருக்கணும். ஏவுதல் அல்லது கட்டளை. நீ இதை எழுது அப்படின்றது நீ எழுதிதான் ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லா இருக்கிறது. சோ இதுல பர அப்படின்றது என்னது, பகுதி. இந்துன்றது என்னது, சந்தி. இத்துன்றது என்னது, இடைநிலை. ஆணுன்றது என்னது, விகுதி. ஏன் சார் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் எப்படின்றது ஃபுல்லா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னு பாருங்களேன். பர அப்படின்றது பகுதி, இந்த அப்படி எழுதிக்கோங்க, இது சந்தி. இதுல தாவை இப்ப பிரிக்கிறோம் பாருங்களேன். இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா அப்படின்னு வருதா? இதுல இந்த இத்து இருக்கா, இந்த இத்தை கொண்டு இங்க எழுதிக்கிறோம். புரியுதா? மறுபடியும் சொல்லணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பரந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி சார் பிரிக்கணும், இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்களேன். செய்த அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. இதை நான் எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல கட்டளை சொல்ல அந்த வார்த்தையில எந்த வார்த்தை வருது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பகுதி. எப்ப பர அப்படின்னு இருக்கா, அது என்னது, பகுதி. அடுத்து என்ன இருக்கு, இந்த அப்படின்னு இருக்கு, அது என்னது, சந்தி. அடுத்து தா அப்படின்னு இருக்கா, இதை பிரிக்கணும். இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா அப்படின்னு பிரிக்குதா? அப்ப இந்த இத்தை இங்க எழுதணும். இது என்னது, இடைநிலை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கா, இந்த ஆவை கொண்டு இங்க எழுதணும். இங்க இருக்கல இன்ன கொண்டு இங்க எழுதணும். இது என்னது, விகுதி. இப்படிதான் பிரிக்கணும். சார் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்கமிங்ல வரதுலயே நான் எப்படி பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. பகுபதத்துல முன்னாடி அமைஞ்சு முதன்மையான பொருள் தந்துச்சு அப்படின்னா அது பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பயுமே எப்படி இருக்கும், கட்டளையா தான் இருக்கும். அப்ப பர அப்படின்றது என்னது, பகுதி. ஒரு விஷயத்த ஏவுற மாதிரி சொல்றது. எழுது, இதை செய் அப்படின்றது ஒரு பகுதி. ஒரு விஷயத்த ஏவுறது, ஒரு விஷயத்த கட்டளையா சொல்றது, இது நீ செஞ்சே ஆகணும் அப்படின்றது என்னது, பகுதி. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? பகுதி அப்படின்றது என்னன்னு தெரியுதா? அடுத்து சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாருங்களேன். பெரும்பாலும் பகுதிக்கும் அடுத்தது இடைநிலை. இத்து அப்படின்றது இடைநிலை, பர அப்படின்றது பகுதி. ஏன் இடைநிலை வருது அப்படின்றத நான் சொல்றேன். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றத என்ன சொல்றாங்க, சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்துன்றது என்னது, சந்தி. அப்ப இந்து சந்தி அப்படின்னா இத்து ஆனது விகாரம். எப்பயுமே இந்து வந்துச்சு அப்படின்னா அது கூட என்ன வரும், இத்து ஆனது விகாரம். அப்ப இத்து சந்தி அப்படின்னா இந்த ஆனது விகாரம் அப்படின்றது வரும். இது எப்பயுமே எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இணை எழுத்துக்கள் இருக்கும்ல, இணை எழுத்துக்கள் சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி இத்து வந்துச்சுன்னா இந்து வந்துச்சுன்னா இத்து அப்படின்றது என்னது, இத்து சந்தியா வந்துச்சுன்னா இந்த ஆனது விகாரமா வரும். இந்த ஆனது சந்தியா வந்துச்சு அப்படின்னா இத்தானது விகாரமா வரும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இத்து அப்படின்றது இடைநிலை. ஏன் இடைநிலை வருது அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து என்ன அப்படின்னா விகாரம் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். இது பகுதி, அடுத்துள்ளது சந்தி அல்லது இடைநிலை. இதுல ஏற்படக்கூடிய மாற்றம்
அது என்னது? அதுதான் என்ன சொல்றாங்க? விகாரம். விகாரம்னா என்னது? மாற்றம் அடைகிறது. இந்த மாதிரி மாறுறது என்ன சொல்றாங்க? விகாரம். அப்ப இந்துன்றது சந்தி அப்படின்னா இத்தானது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறுது. அப்ப இத்து சந்தியா இருந்தா இந்தானது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத டக்குன்னு பாருங்க. பகுதி அப்படின்றது முன்னாடி கட்டளை சொல்ல வரும், அது பகுதி. அடுத்து சந்தி அப்படின்றது ரெண்டாவது இடத்துல வர்றது என்னது? சந்தி. ஓகேவா? சந்திக்கிறது ஒண்ணும் இல்ல, நான் அவனை போய் சந்திக்கிறேன்டா, நான் இவனை போய் சந்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெண்டு இடத்துல பகுதியும் இடைநிலையும் போய் சந்திக்கிறது என்னது? சந்தி. அதுதான் சந்தி அப்படின்னா ரெண்டு சந்திக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது இப்ப இந்து வந்து சந்தியா வந்துச்சு அப்படின்னா இத்து வந்து விகாரமா வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இத்துன்றது என்னது? இடைநிலை. ஏன் இடைநிலை வந்துச்சு அப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். பகுதிக்கும் என்னது? பகுதிக்கும் இது என்னது? கடைசியில வந்துச்சுன்னா விகுதி, முன்னாடி இருக்கிறது பகுதி. கட்டளை சொல்ல வர்றது பகுதி, கடைசியில வந்தா விகுதி. அப்ப பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைஞ்சு காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. காலம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, காலம் என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலம் இருக்கு. என்ன இருக்கு? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலம் இருக்கு. அப்ப பார்க்கும்போது இப்ப பாருங்களேன், பறந்தான் இருக்கா? பறந்தான், நான் விமானத்தில் பறந்தான், நான் முன்னாடியே பறந்து முடிச்சிட்டேன். அது என்னது? அது வந்து இறந்த காலம். நான் விமானத்தில் பறக்கிறேன், பறக்கின்றான் அப்படின்றது என்னது? நிகழ்காலம். நான் நாளைக்கு பறப்பேன் அப்படின்றது என்னது? பறப்பான் அப்படின்றது அது என்னது? அது வந்து எதிர்காலம். ஒருத்தவங்களை முன்னாடி ஒருத்தவங்கள சொல்ற மாதிரி இருக்கு. நான் எனக்கு வச்சு சொல்லி பார்த்தேன். ஓகேவா? அவன் விமானத்தில் பறந்தான், முடிஞ்சிருச்சு. அவன் விமானத்தில் பறக்கின்றான், அவன் விமானத்தில் நாளை பறப்பான் அப்படின்றது என்னது? இதுதான் 3 காலத்துக்கு இருக்குது. ஓகேவா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இதுல பாருங்க, அப்ப பறந்தான் அப்படின்றது என்னது? இறந்த காலம். சோ என்னது? இது இறந்த கால இடைநிலை. இடையில வந்ததுனால இது இடைநிலை. இது என்னது? பறந்தான் அப்படின்றது என்னது? முடிஞ்சிருச்சு. சோ இது இறந்த கால இடைநிலை. இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகேப்பா. அடுத்து விகுதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாருங்களேன். விகுதி அப்படின்றது பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சு திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது. இதுல திணை அப்படின்னு என்னது? உயர்திணையும் காட்டும், அக்ரணையும் காட்டும். உயிருள்ள பொருட்களை உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம், உயிர் அல்லாத பொருட்களை அக்ரணை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உயிருள்ள பொருட்களை சொல்லலாம். அடுத்து பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றர் பால், பலவின் பால். இதுல ஏதாச்சும் ஒரு பால்கள் வரலாம். எண்ணு, இடம், தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா நானு, முன்னிலைனா நீங்க, படற்கைனா நீங்களும் இல்லை நானும் இல்லை இன்னொருத்தனை சொல்றது, அது வந்து படற்கை. அந்த மாதிரியும் வரலாம். ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. இதுல வந்துச்சு அப்படின்னா அது விகுதி. அப்படின்னு நடந்திருக்கு. ஆண் அப்படின்றது விகுதி. யாரு குறிக்குது? பறந்தான் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்குதா, அதனால ஆண் பால். இதுனாச்சு வினை முற்று பெற்றுச்சு. என்னது? அவன் நேற்று பறந்தான், அவன் நேற்று விமானத்தில் பறந்தான் அப்படின்றது வினை முற்று பெற்றுருச்சு, அதனால வினை முற்று. கடைசியில வந்ததுனால விகுதி. புரிஞ்சிருச்சா? பகுபத உறுப்பிலக்கணம் ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்து இதுல ஒன்னே ஒண்ணு விட்டுட்டீங்களே சார் அப்படின்னா சாரியை வந்து என்னது? சில வார்த்தையில தான் வரும். இப்ப பாருங்களேன், நடந்தான் அப்படின்றத பிரிக்கிறோம் பாருங்களேன். நட அப்படின்றது பகுதி. ஓகேவா? இந்து அப்படின்றது சந்தி, இத்தானது விகாரமா போயிடுச்சு. இப்ப இந்த தாவை எடுத்துக்கலாம். இப்ப தாவை எடுத்து பிரிக்கிறோம் பாருங்களேன். இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. ஓகேவா? அப்ப இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். ஓகேவா? இதுல பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ஆ. ஓகேவா? இந்த ஆ இருக்கு. அடுத்து நாவை பிரிக்கிறோம் பாருங்களேன். இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒண்ணு இன்னு இருக்கு. அப்ப இங்க வந்து ஆ, இங்க உள்ள இன்னு. அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க பேலன்ஸ் ஒரு ஆ இருக்கு, இந்த இங்க, இந்த இன்னு இங்க. சார் இது எப்படி சார் பிரிச்சிங்க அப்படின்னா, இன்னும் புரியல அப்படின்னா நான் பழைய வீடியோல என்ன பண்ணிருக்கேன், இதை ரொம்ப டீட்டெயிலா பிரிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நடந்தனன் அப்படின்னு இருக்கு. நடந்தனன் வந்து பிரிக்க போறோம். இதுல நட அப்படின்றது பகுதி, இந்து அப்படின்றது சந்தி, அப்படியே போட்டாச்சு. இப்ப தாவை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இப்ப பாருங்களேன், இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அடுத்து இந்த நாவை பிரிக்கிறோம். இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதிட்டோம்னா இங்க ஆ இருக்கு, இங்க என்ன இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க எழுதுறோம். ஒரு அன்னு வந்துருச்சா? அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு எண்ணு இருக்கு. அப்ப இந்த ஆவை இங்க வந்து எழுதுறோம், இங்க என்ன ஒன்று இங்க இருந்து எழுதுறோம். ஓகேவா? அப்ப இப்ப பிரிங்களேன். நட அப்படின்றது பகுதி, இந்து அப்படின்றது சந்தி, அதனால இத்துன்றது விகாரமாயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து இந்த இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. நடந்தனன் அப்படின்றது முடிஞ்சு போயிடுச்சு, அதனால இது இறந்த கால இடைநிலை. அடுத்து அன் அப்படின்றது சாரியை. அடுத்து என்னது? பேலன்ஸ் இருக்கு. அண்ணுன்றது ஒரு ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்? நடந்தனன்றது ஒரு ஆணை குறிக்குது, அது வினை முற்று பெற்றுச்சு. கடைசியில இருக்கிறது விகுதி, அதனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? சாரியைனா என்ன சார் அப்படின்னா, இப்ப பாருங்களேன்,
பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இடம்பெறுகிற ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அசைச்சொல்னா நடுவுல வரும், ஆனா அதுக்கு பொருள் அப்படின்றது இருக்காது. அதுதான் என்ன சொல்றாங்க? அசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதை தான் சாரியை அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளையும் குறிப்பிடாது. அது என்னது? பார்க்க வந்து எப்படி இருக்கும்? ஒரு பொருளையும் குறிப்பிடாம நடுவுல வந்து இடம்பெறும். அதை தான் வந்து சாரியை. ஓகேவா? அதுதான் அசைச்சொல்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இது சாரியை அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகேப்பா, இப்ப பிரிக்கலாமா? ஓகே, என்னன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் உறுப்பு இலக்கணம் சாய்ப்பான் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பிரிக்க போறோம். ஓகேவா? சாய் அப்படின்றது என்னது? பகுதி. இப்பு அப்படின்றது என்னது? சந்தி. ஓகேவா? இப்பு அப்படின்றது என்னது? சந்தி. இப்ப பாருங்களேன், பா இப்பு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறோமா? எப்படி பிரிக்கிறோம்? பா வந்து இப்பு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? அப்ப இந்த இப்ப தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம். இங்க என்ன இருக்கு? பேலன்ஸ் ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்றோம்? ஆன் அப்படின்னு எழுதுறோம். சாய்ப்பான் என்ன பண்றான்? அவன் அந்த கட்டையை சாய்ப்பான். ஓகேவா? என்னது இது? சாய்ப்பான் அப்படின்றது எதிர்காலத்துல நடக்கிற விஷயம். அவன் நம்ம இப்ப சாய்க்கல, சாய்ப்பான். அவன் அந்த கட்டையை சாய்ப்பான், அவன் அந்த வீட்டை சாய்ப்பான் அப்படின்றது என்னது? எதிர்காலம் அப்படின்றது. பாருங்களேன், சாய் அப்படின்றது ஒரு பகுதி. இது புரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? அடுத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்திக்கிற ஒரு சொல்லுதான் சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இப்போ அப்படின்றது என்னது? சந்தி. அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்திருக்கு. எப்படி பிரிச்சிருக்கோம்? பா அப்படின்றத இப்போ பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அதனால இது பா. அப்ப இப்போ அப்படின்னு எழுதிக்கிறோம். பேலன்ஸ் ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. சோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஆன் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? அப்ப இப்போ அப்படின்றது என்னது? எதிர்கால இடைநிலை. ஏன் சார் அது எதிர்காலம் போட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்றான்? சாய்ப்பான் அப்படின்னா அது இறந்த காலம் இல்ல, நிகழ்காலம் இல்ல, எதிர்காலம். இப்பயும் குறிக்கல. எப்ப குறிக்குது? வருங்காலத்தை தான் குறிக்குது, எதிர்காலத்தை தான் குறிக்குது. அப்ப அதை குறிச்சது எதிர்கால இடைநிலை. அப்ப இது எதிர்கால இடைநிலை. அடுத்து என்னது? சாய்ப்பான் அப்படின்றது என்னது? படற்கை. படற்கை என்ன சொல்லியிருக்கேன்? தன்மை அப்படின்னா என்னை பத்தி குறிக்கிறது. முன்னிலைனா உங்களை, நீ, நீங்கள், நீ, வீர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது முன்னிலை. படற்கை என்னது? நீங்களும் இல்ல, நானும் இல்ல, சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தவன். அதுதான் வந்து என்னது? படற்கை. இன்னொருத்தவங்களை குறிப்பிடுறது. நானும் இல்ல, நீங்களும் இல்ல, இன்னொருத்தவங்களை பத்தி அவன், அவள், அவர் அப்படின்ட்டு யாரை சொல்றது? மத்தவங்களை பத்தி குறிப்பிடுறது. நான், நான், நாமன், நாம், நாங்கள் அப்படின்னு என்னை பத்தி குறிக்கல. நீ, நீங்கள், நீ வீர், நீ வீர் அப்படின்றது உங்களை பத்தி குறிக்கல. அவன், அவர், அவள் அப்படின்ட்டு மத்தவங்களை பத்தி குறிப்பிச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க? படற்கை அப்படின்னு சொல்றாங்க. இதுல சாய்ப்பான் அப்படின்றது என்னது? ஆண்பால். வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது வினை முற்று. கடைசியில வந்துச்சுனால இது விகுதி. புரியுதா? எப்படின்னு புரியுதா? எப்படி வந்து சாய்ப்பானை வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா? அப்ப சாய்ப்பான் அப்படி இருந்துச்சு. சாய் அப்படின்றது பகுதி. ஏன்? அது வந்து ஒரு கட்டளை சொல்லா இருக்கு, அதனால அது பகுதி. இப்பு அப்படின்றது சந்தி. அடுத்து வந்து இந்த பாவை வந்து பிரிக்கிறோம். அப்ப இப்பு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு பா. அப்ப இதுல இருக்கு இப்ப வந்து இங்க எழுதிக்கிறோம். மீதி இருக்கு ஆ இருக்கு, இந்த ஆவை கொண்டு இங்க எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, இந்த என்ன கொண்டு வந்து இங்க எழுதிக்கிறோம். அப்ப சாய் அப்படின்றது பகுதி, இப்புன்றது சந்தி. அடுத்து என்னது? மீதி இருக்க இப்பு அப்படின்றது எதிர்கால இடைநிலை. சாய்ப்பான் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது, அதனால அது எதிர்கால இடைநிலை. அடுத்து ஆண் அப்படின்றது படற்கை. அதாவது நான் ஒன்ன குறிக்கல, என்ன குறிக்கல, மத்தவங்களை ஒருத்த சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களை குறிக்குது, அதனால அது படற்கை. யாரை குறிக்குது? ஒரு ஆணை குறிக்குது, அதனால அது ஆண்பால். அது என்னது? வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது வினை முற்று. கடைசியில வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? விகுதி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்னது? சாய்ப்பான் அப்படின்றது என்னது? ஒரு படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்களேன், விம்முகின்ற அப்படின்னு இருக்கா? விம்மு அப்படின்றது ஒரு பகுதி, கின்று அப்படின்றது பிரிச்சுட்டு கடைசி என்ன இருக்கு? ஆ வந்து வருதா? ஆன என்ன சொல்லியிருக்கேன்? பெயரச்ச விகுதி. இப்ப பாருங்களேன், ஆன முடிஞ்சதுன்னா அது பெயரச்ச விகுதி, பெயரச்சம். ஓகேவா? ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். ஓகேவா? ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம், ஆல முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம். பாருங்களேன், விம்முகின்ற, விம்மு அப்படின்றது பகுதி, கின்று அப்படின்றது என்னது? நிகழ்கால இடைநிலை, ஆ அப்படின்றது பெயரச்ச விகுதி. எல்லாத்துக்கும் சந்தி, சாரியை, விகாரம் எல்லாமே வரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சில வார்த்தையில தேவையான எழுத்துக்கள் மட்டும் வரும், அது மட்டும் பிரிச்சா போதும். ஓகேவா? இப்ப விம்முகின்றன்னு வார்த்தை இருக்கு. விம்முன்றது பகுதி, கின்றுன்றது என்னது? நிகழ்கால இடைநிலை. ஏன்? நிகழ்காலத்துல குறிக்குது, அதனால அது ஆ அப்படின்றது பெயரச்சம். என்னது? ஆல முடிஞ்சது அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஆல முடிஞ்சிருக்கு, அது பெயரச்ச விகுதி. அப்ப இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? வியந்து அப்படின்றது பிரிங்களேன். விய அப்படின்றது பகுதி. அடுத்து என்ன இருக்கு? இந்து என்னது இருக்கு? என்ன சொல்லியிருக்கேன்?
இத்து வந்து சந்தியா வந்துச்சு அப்படின்னா இந்தானது விகாரமா இருக்கும், இந்த சந்தியா வச்சு அப்படின்னா இத்தானது விகாரமா இருக்கும். அப்ப இதுல என்ன இருக்கு, இத்துன்றது சந்தியா இருந்திருக்கு, அப்ப இந்தானது விகாரமா இருந்திருக்கு. அப்ப தூ அப்படிங்களேன், இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. இது புரியுதா பாருங்க, இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. அப்ப புரியுதா? இப்ப பாருங்களேன், இந்த இத்தை தூக்கி இங்க எழுதிக்கிறோம், இந்த ஊவை தூக்கி இங்க எழுதிக்கிறோம், அவ்வளவுதான். இருக்கிற வார்த்தையை பகுதியை போக மீதி இருக்க வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா பகுபதர் எழுக்கணும். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? அப்ப விய அப்படின்றது பகுதி, அப்ப இத்துன்றது சந்தி, இத்து சந்தி ஆனதுனால இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. மீதி இருக்கிறது என்னது, இத்து. வியந்து பார்த்தான் அப்படின்றது வியந்து வியந்து பார்த்தான் என்னது முடிஞ்சு போன விஷயம், அதனால இது வந்து இறந்த கால இடைநிலை. ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ வினையச்சம் கடைசியில் வந்ததுனால என்ன வார்த்தை இது, இது விகுதி, அதனால இது வினையச்ச விகுதி. புரியுதா? பகுபத உறுப்பு இலக்கணம், ஓகேப்பா. அப்ப என்ன சொல்லியிருக்கேன், வியந்துன்னு இருக்கு, விய அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்து வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தானது விகாரமா மாறிடும். இந்துன்றது சந்தியா வந்துச்சு அப்படின்னா இத்துன்றது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறிடும். அப்ப என்னது, இத்து சந்தி இந்தானது விகாரம். மீதி இருந்தது என்ன பிரிச்சோம், தூவை பிரிச்சோம். இத்து பிளஸ் ஊ அப்படின்னு பிரிஞ்சுது, இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூன்னு பிரிஞ்சுது. இந்த இத்தை தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம், இந்த ஊவை தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம். அப்ப இத்துன்றது இறந்த கால இடைநிலை. ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது இறந்த காலம், அப்ப இறந்த கால இடைநிலை ஆயிடுச்சு. ஊன்றது கடைசியா இருக்கு, அதனால அது வந்து விகுதி. என்ன இருக்கு, வினை முற்று விட்டுருச்சு, அதனால வினையச்ச விகுதி. அடுத்து இங்க பாருங்களேன், இருந்தாய் அப்படின்னு இருக்கா, இருன்றது பகுதி, இந்துன்றது அதை பிரிக்கிறோம். அப்ப வந்து என்னது, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, தாய் அப்படின்றத பிரிக்கிறோம். இத்து பிளஸ் ஆ அப்படின்றத பிரிக்கலாம் பாருங்களேன், இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த இத்தை தூக்கி இங்க எழுதுறோம், மீதி என்ன இருக்கு, இந்த ஆ இருக்கா, இந்த ஆவை தூக்கி இங்க எழுதுறோம், பேலன்ஸ் இருக்க ஈயை தூக்கி இங்க எழுதுறோம். பிரிக்கிறது புரியுதா? எப்படி பிரிக்கிறோம், பகுதியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறத அதுல உள்ள பாயிண்ட் வச்சு அப்படி பிரிச்சுட்டே போகணும், ஓகேவா? அப்படி பிரிச்சுட்டே வரதுல கடைசியா வரது என்ன சொல்றாங்க, விகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தாய் அப்படின்னு இருக்கு, இரு அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்தானது விகாரமா மாறி இருக்கு இந்த இடத்துல. அடுத்து என்ன இருக்கு, இந்த தாவை பிரிக்கிறோம், இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தான்னு வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த இத்தை தூக்கி இங்க எழுதிக்கிறோம், பேலன்ஸ் இருக்கு ஆ இருக்கா, இந்த ஆவை தூக்கி இங்க எழுதிக்கிறோம், பேலன்ஸ் இங்க ஒரு ஈ இருக்கா, இந்த ஈயை தூக்கி இங்க எழுதிக்கிறோம். புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? ஓகேப்பா. அப்ப இருன்றது என்னது, பகுதி, இத்துன்றது என்னது, சந்தி. அப்புறம் என்ன இருக்கு, இத்துன்றது இறந்த கால நிலை, இருந்தாய் நீ நேற்று இங்கு இருந்தாய் அப்படின்றது என்னது, இறந்த காலம், அதனால இது இறந்த கால இடைநிலை. ஆய் அப்படின்றது என்னது, முன்னிலை, உங்களை குறிப்பிடுகிறது. நீ அப்படின்றது என்னது, முன்னிலை. நான் நாங்கள் நான் அப்ப மாதிரி என்ன மாதிரி குறிச்சது அப்படின்னா அது என்னது, தன்மை. நீ நீங்கள் அது மாதிரி குறிச்சதுன்னா அது முன்னிலை. ஒன்னையும் குறிக்காம என்னையும் குறிக்காம சம்பந்தமே இன்னொருத்தவங்களை குறிச்சது அப்படின்னா அது படற்கை. அப்ப இது யாரு குறிக்கிறது, நீ நேற்று இருந்தாய் இங்க இருந்தாய் அப்படின்னு இருக்கா. அப்ப நீ அப்படின்றது என்னது, முன்னிலை, அதனால முன்னிலை. இது என்னது, நீ அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குதா, அதனால இது ஒருமை. என்னது, வினை முற்று பெற்றுருச்சு, கடைசியா வந்துறதுனால இது விகுதி. புரியுதா? புரியுதா? ஓகேப்பா, இதுதான் இயல் 1ல இருக்க பகுபத உறுப்பு இலக்கணம். ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்து வந்து அப்படின்னு இருக்கு, இதை பிரிக்கலாம் பாருங்களேன். வந்துவை பிரிச்சோம் அப்படின்னா வா அப்படின்றது ஏன் ஒரு கட்டளை சொல்ல அமையணும். அப்ப அதனால என்னது, வா அப்படின்றது பகுதி, வா அப்படின்றது குறியதுக்கு விகாரமா மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து இத்துன்றது சந்தி, இந்தனது விகாரமா மாறிடுச்சு. மீதி என்ன சொல்லிருக்கேன், இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ அப்படி பிரிக்கிறோமா. அப்ப இத்து பிளஸ் ஊன்னு தான் எழுதி ஆகணும் கடைசியா. இத்துன்றது என்னது, இறந்த காலம், வந்து நேத்தி வந்து அப்படின்றது என்னது, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதனால இறந்த கால இடைநிலை. ஊ அல்லது ஈர வந்துச்சு அப்படின்னா அது வினையாச்சம்னு சொல்லியிருக்கேன், அதனால அது வினையாச்ச விகுதி. புரிஞ்சிருச்சா எப்படி பிரிச்சோம் அப்படின்றது? உயர்ந்தோருன்னு இருக்கு, உயர் அப்படின்றது பகுதி, அடுத்து என்னது, இந்து அப்படின்றது இத்துன்றது சந்தியானுச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். அப்புறம் என்னது, தோர், இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. ஓகேவா? அப்ப இத்தை தூக்கி எழுதிக்கிட்டோம், பேலன்ஸ் இருக்கு அந்த ஓவை தூக்கி எழுதிக்கிட்டோம், பேலன்ஸ் இங்க ஒரு இரு இருக்கு, அந்த இரு இங்க போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா எப்படி பிரிச்சோம் அப்படின்றது? தோ அப்படின்னு இருக்கு, இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. அப்ப இத்தை தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம், பேலன்ஸ் ஒரு ஓ இருக்கு, அந்த ஓ இங்க எழுதிக்கிட்டோம்,
இந்த இற தூக்கி இங்க போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அப்போ உயர்ந்தோர். ஓகேவா? அப்போ உயர் அப்படின்றது பிரிச்சோம் அப்படின்னா பகுதி, இத்துன்றது சந்தி, ஆட்டோமேட்டிக்கா இந்து வந்து விகாரமா மாறுது, இத்துன்றது இறந்த கால இடைநிலை. ஏன் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இறந்த காலம், நடக்குது அப்படின்னா நிகழ்காலம், வருங்காலத்தில் நடைபெறும் அப்படின்னா அது எதிர்காலம். அப்படி பிரிக்கும்போது என்னது இது வந்து ஒரு இறந்த கால இடைநிலை. ஓர் அப்படின்றது பலர்பால். ஏன் அப்படின்னா நிறைய பேரை குறிச்சது அப்படின்னா அது பலர்பால். ஓகேவா? உயர்ந்தோர், உயர்ந்தோர் ஏந்துவர் அப்படின்னது உயர்ந்தோர் அப்படின்னா நிறைய பேரை குறிக்கிறது, அதனால அது பலர்பாலை குறிக்குது. ஓகேவா? பலர்பால். இது என்னது வினை முற்று பெற்றுச்சு, கடைசியா வர்றதுனால அது விகுதி. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன், விலங்கி. விலங்கு அப்படின்றது என்னது? விலங்கு அப்படின்றது பகுதி. ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா என்னது? விகுதி. என்னது? வினையச்ச விகுதி. புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? ஊன்றது என்னது? ஊ அல்லது ஈன்னு வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. அடுத்து கலங்கி அப்படின்றது இருக்கு. கலங்கு அப்படின்றது பிரிக்கிறோம். கலங்கு அப்படின்றது பகுதி. ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதி. ஓகேவா? கலங்கு அப்படின்னா பகுதி, ஈல வந்து அப்படி சின்னது வினையச்ச விகுதி. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி பகுப்பத உறுப்பிலன்னு ஒரு 4-5 பகுப்பத உறுப்பிலன்னு உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ளது என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நிறைய வாட்டி பிரிச்சு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஈஸியா 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? நினைக்கிற அளவு கஷ்டம்லாம் இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்களேன், தந்தனன் அப்படின்னு இருக்கு, அதை பிரிக்கணும். ஓகேவா? த அப்படின்றது என்னது? ஒரு குறுகி இருக்கு, அதனால இது விகாரமா மாறிடுச்சு. தா அப்படின்றது என்னது? பகுதியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இந்து அப்படின்றது சந்தி, சாரி இத்து அப்படின்றது சந்தி, இந்த ஆனது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? தா இருக்கா? இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. அப்ப இத்த தூக்கி இங்க எழுதுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? த இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந. அப்ப என்ன இருக்கு பாருங்களேன், இந்த அண்ணை தூக்கி இங்க எழுதுறோம். பேலன்ஸ் இங்க ஒரு ஆ இருக்கு, இந்த இன்ன தூக்கி இங்க எழுதுறோம். இந்த பாயிண்ட் புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? மறுபடியும் சொல்றோம் பாருங்க, எப்படி சார் இதை பிரிக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன். தா இருக்கு, அது என்னது? தா அப்படின்றது பகுதி, தா என குறிக்கியது விகாரமா மாறிடுச்சு. ஓகேவா? இந்துன்றது என்ன ஆயிடுச்சு? இத்துன்றது சந்தி ஆயிடுச்சு. சாரி இத்துன்றது சந்தி ஆயிடுச்சு, இந்துன்றது ஆட்டோமேட்டிக்கா விகாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கு இந்த தாவை எடுத்துக்கிறோம். இப்ப இந்த தாவை எடுக்கிறோம் பாருங்களேன், இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. அது முடிஞ்சிருச்சா? இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந. அப்ப பாருங்களேன், இந்த இத்து என்ன பண்றோம்? அப்படியே இங்க கொண்டு வந்து எழுதுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னும் இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இன்னும் இருக்கு, இந்த அண்ணை சேர்த்து இங்க எழுதுறோம். அடுத்து என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ மட்டும் இருக்கு, இந்த ஆவை இங்க போட்டுக்கிறோம், இந்த இன்னும் தூக்கி வந்து இங்க எழுதுறோம். எப்படி பிரிச்சு புரிஞ்சுதா? ஓகே, இப்போ பாருங்களேன், தா அப்படின்றது பகுதி, அடுத்து என்ன இருக்கு? தா என்ன குறுக்கிடுச்சு, இந்த இத்துன்றது என்னது? சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அப்புறம் இத்துன்றது என்னது? ஒரு இறந்த கால இடைநிலை, முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. இந்த அண்ணு அப்படின்றது சாரியை, என்ன ஆயிடுச்சு? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைப்பட்டு வர்றது என்னது? ஒரு அசை சொல் என்னது? அதுதான் சாரியைன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு சாரியை வந்துருச்சு. அண்ணுன்றது என்னது? படற்கை, ஆண்பால் வினைமுற்று. தந்தனன்றது ஆணை குறிக்குது. படற்கை அப்படின்றது என்னது? உங்களையும் இல்லை என்னையும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு குறித்து. தந்தனன் அவன், இவன், அவன், அவர், அவள் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களை குறிக்குது, அதனால அது படற்கை. இது என்னது? ஆண், ஒரு ஆணை குறிக்குது, அதனால இது ஆண்பால். வினை முற்று பெற்றுச்சு, கடைசியில வந்தது விகுதி. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், பொலிந்தான் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். பொலி அப்படின்றது என்னது? பகுதி. அடுத்து என்னது? இந்துன்றது என்னது? இத்துன்றது சந்தி, இந்த விகாரமா மாறிடுச்சு. தா அப்படின்றத பிரிக்கலாம் பாருங்களேன். இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா அப்படின்னு பிரிக்கிறோம். இதுல என்ன இருக்கு? இந்த இத்து இருக்கா, இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். இந்த ஆ இருக்கா, இந்த ஆவை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். இந்த எண்ணு இருக்கா, இந்த எண்ணை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். இது என்னது? பொலிந்தான் அப்படின்றது என்ன இருக்கு? பிரிச்சாச்சா? இப்ப பொலி அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அதுல இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. மீதி என்ன இருக்கு? இத்துன்றது என்னது? இறந்த கால. பொலிந்தான் அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம், இறந்த கால இடைநிலை. ஆண் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்குது, வினை வந்து முற்று பெற்றுச்சு, கடைசியில வர்றது விகுதி. இது என்னது? ஆண்பால் வினை முற்று விகுதின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகேப்பா. அடுத்து நினைக்கின்ற அப்படின்றத பிரிக்கிறோம் பாருங்களேன். நினை அப்படின்றது பகுதி, அப்ப இக்குன்றது என்னது? சந்தி. அடுத்து என்னது? கி, கின்று பிளஸ் ஆ. கின்றுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கின்று பிளஸ் ஆ அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேவா? ரா எப்படி வருது? ஆன வருது. ஓகேவா? கடைசியில சவுண்ட் எப்படி முடியுது? ஆ அப்படின்னு முடியுது. ஆல முடிச்சா என்ன சொல்லியிருக்கேன்? பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்களேன், நினை அப்படின்றது பகுதி, இக்குன்றது என்னது? சந்தி, கின்று அப்படின்றது என்னது? நிகழ்கால இடைநிலை. நினைக்கின்ற, உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் அப்படின்றது என்னது? உன்னை
நினைக்கின்ற பொழுதெல்லாம் அப்படின்றது என்னது நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது என்னது நிகழ்காலம். ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அப்படின்றது என்னது நிகழ்காலம். அப்ப முடியும் போது ஆல முடிஞ்சது அப்படின்னா என்னது அதை வந்து என்ன சொல்றாங்க பெயரச்ச விகுதி. அதுதான் என்ன சொல்றாங்க பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதா? சோ இது என்னது இது வந்து ஒரு பெயரச்ச விகுதி. இப்ப பாருங்களேன் வைத்து அப்படின்றதுல வை அப்படின்றது பகுதி, இத்துன்றது என்னது சந்தி. சார் இந்த தூ எப்படி சார் பிரியுது அப்படின்னா இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. அப்ப என்ன பண்றோம் இத்து பிளஸ் ஊ அப்படின்னு போட்டு எழுதுறோம். அப்ப வை அப்படின்றது பகுதி, இத்துன்றது என்னது சந்தி, மீதி இத்துன்றது என்னது இறந்த கால நிலை. நேற்று வைத்த பால் நேற்று வைத்து அப்படின்றது நேற்று வச்சோம் அப்படின்றது என்னது முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இறந்த கால நிலை. அப்ப ஊ வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. ஊ அல்லது ஈல வந்துச்சு அப்படின்னா அது வினையச்ச விகுதி. ஆல வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்ச விகுதி. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்ச விகுதி, ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதி. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப பாருங்களேன் நினை அப்படின்றது பகுதி, இக்குன்றது சந்தி, கின்றுன்றது என்னது நிகழ்கால இடைநிலை, ஆன்றது ஒரு பெயரச்ச விகுதி. ஓகேவா? இப்ப வைத்தார் அப்படின்றத பிரிச்சோம். வைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அடுத்து ஊன்றது வினையச்ச விகுதி. அவ்வளவுதான். பிரிக்கிறது மட்டும் எப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி அந்த வார்த்தையை வச்சு அது பெயரச்சமா இல்ல வினையச்சமா அது நிகழ்காலமா இறந்த காலமா அப்படின்றத அசால்ட்டா பிரிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஓகேவா? அடுத்து பேசுவார் அப்படின்றத பிரிக்கலாம். பேசு அப்படின்றத பிரிக்கிறோம், அது பகுதி. வா அப்படின்றது என்னது இவு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு வா. இவு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு வா. ஓகேவா? அப்ப இந்த இவ்வ தூக்கி இங்க எழுதுறோம். பேலன்ஸ் எங்க இருக்கு ஆ இருக்கு, இங்க ஒரு இரு இருக்கு. அப்ப இந்த ஆவ தூக்கி வந்து இங்க எழுதுறோம், இந்த இரு தூக்கிட்டு வந்து இங்க எழுதுறோம். பிரிக்கிறது புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? ஓகேவா? அப்ப பேசு அப்படின்றது பகுதி, இவ்வுன்றது சந்தி, ஆறுன்றது விகுதி. ஓகேவா? பேசு அப்படின்றது பகுதி, இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை. ஓகேவா? நாளைக்கு அவர் பேசுவார். ஓகேவா? இன்னைக்கு அவர் பேச மாட்டாராம், நாளைக்கு பேசுவார் அப்படின்றது என்னது பேசுவார் அப்படின்றது எதிர்காலம். சோ இது என்னது எதிர்கால இடைநிலை. ஓகேவா? ஆர் அப்படின்றது பலர்பால், பேசுவார் அப்படின்றது பலர்பால குறிக்குது. அது என்னது வினை முற்று பெற்றுச்சு. அது என்னது கடைசியா வந்துச்சு அப்படின்னா அது விகுதி. சோ என்னது இது பலர்பால் வினை முற்று விகுதி. புரியுதா எப்படி வருது எப்படி பிரியுது அப்படின்றது? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்களேன் கண்டான் அப்படின்றத பாருங்களேன். கண் அப்படின்றது எப்படி பிரியுது கான் அப்படின்றது. ஏன் பகுதி அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லதான் வரணும், அதனாலதான் இப்படி பிரிக்கிறாங்க. ஓகேவா? கான் அப்படின்றது என்னது பகுதி. அப்ப கண் அப்படின்றது என்னது விகாரமா மாறிடுச்சு, ஒரு குறுகி விகாரமா மாறிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தை வ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வாவா மிரியும். அப்ப வாவா பிரியும் போது இந்த வா அப்படின்றது குறுகி இது விகாரமா மாறும். ஓகேவா? அப்ப வ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது என்னது வா அப்படின்னு பிரிஞ்சு வ அப்படின்றது குறுகியது விகாரமா ஆகும். அப்ப கண்டான் அப்படின்றதுல கான் அப்படின்றது பகுதியாகி கண்ணு அப்படின்றது விகாரமா மாறுது. ஓகேவா? அதுல டா அப்படின்றத பாருங்களேன். இட்டு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு டா. ஓகேவா? அப்ப இந்த இட்ட தூக்கி இங்க எழுதுறாங்க. பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு. சோ இது இப்படி பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப கான் அப்படின்றது பகுதி, கண்ணு அப்படின்றது குறுக்கிடுச்சு, இட்டுன்றது என்னது கண்டான். நேற்று அவன் மயிலை கண்டான், நேற்று அவன் மயிலை கண்டான். நேற்று அப்படின்றது இறந்த காலம். ஓகேவா? இது என்னது இடைநிலை. அடுத்து ஆண் அப்படின்றது என்னது ஏன் கண்டான் அப்படின்றது என்னது ஒரு ஆணை குறிக்குது, இது ஆண்பால் வினை முற்று பெற்றுருச்சு. நேற்று அவன் மயிலை கண்டான், அவ்வளவுதான் முற்று பெற்றுருச்சு. எங்கேயாச்சும் முடியாம இருக்கான்னு அந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு. நேற்று அவன் மயிலை கண்டான் முடிஞ்சிருச்சு. அப்ப அது வினை முற்று பெற்றுருச்சு. கடைசியில வர்றதுனால அது விகுதி. ஃபர்ஸ்ட்ல வந்தா பகுதி, கடைசியில வந்தா விகுதி. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா எப்படி இதை பிரிக்கிறாங்கன்ட்டு, எப்படி இந்த வார்த்தையை வந்து அமைப்பு கொண்டு வராங்கன்ட்டு? புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து அமர்ந்தான் அப்படின்றது எப்படி வருதுன்னு பாருங்களேன். அமர் அப்படின்றது பகுதி, அடுத்து இந்து அப்படின்றது சந்தி, இத்துன்றது சந்தி, இந்தானது விகாரமா மாறுது. ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னது தாவை பிரிக்கிறாங்க. இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா, இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. அப்ப இந்த இத்த தூக்கி இங்க எழுதுறாங்க, பேலன்ஸ் ஒரு ஆ இருக்கு, இந்த ஆவை தூக்கி இங்க எழுதுறாங்க, இங்க ஒரு இன்னு இருக்கு, அந்த இன்ன தூக்கி கொண்டு இங்க எழுதுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு புரியுதா? எப்படி இந்த இடத்துல பிரிக்கிறாங்கன்னு தெரியுதா? பாருங்களேன். அமர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்துன்றது விகாரமா மாறுது. அப்புறம் என்ன இருக்கு, இத்துன்றது என்னது இறந்த கால இடைநிலை, இந்த இத்துன்றது என்னது இறந்த கால இடைநிலை. ஏன் நேற்று அவன் அமர்ந்தான், நேற்று அவன் இங்க இருந்தான், இங்க அமர்ந்தான் அப்படின்றது என்னது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு.
அது இறந்த கால இடைநிலையை குறிக்குது. ஓகேவா? ஆண் அப்படின்றது அமர்ந்தான் அப்படின்றது யாரு? ஒரு ஆணு. இந்த வினை வந்து முற்று பெற்றுருச்சு, ஏன் முடிஞ்சிருச்சு, அதனால இது வினைமுற்று. கடைசியில் வர்றதுனால என்னது? இது விகுதி. இது என்னது? ஆண் பால் வினைமுற்று விகுதி. புரியுதா என்ன சொல்ல வரோன்ட்டு? எழுதிருவீங்களா? பகுபத உறுப்பு இலக்கணம் ஈஸியா இருக்கா பிரிக்கிறது? ஓகேப்பா. அடுத்து என்ன சார் அப்படின்னா செய்த அப்படின்றது பிரிக்கலாம் பாருங்களேன். செய் அப்படின்றது பகுதி. இந்த இது பாருங்களேன், இத்து பிளஸ் அ. தேவை எப்படி பிரிக்கலாம்? இத்து பிளஸ் அ. அப்ப செய்யின்னு பிரிச்சிட்டோம், மீதி தே இருக்கு. அப்ப இத்து பிளஸ் ஆல இத்து பிளஸ் ஆவை கொண்டு போய் எழுதுறோம். இந்த பாயிண்ட் புரியுதா எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். செய்தன் இருக்கு, செய் அப்படின்றது பகுதி, மீதி வந்து தே இருக்கு. இந்த தேவை வந்து இத்து பிளஸ் ஆன்னு எழுதலாம். அப்ப இத்து பிளஸ் ஆவை கொண்டு போய் என்ன எழுதுறோம்? இந்த இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? அப்ப செய் அப்படின்றது பகுதி, அப்ப மீதி இருக்கு தே இருக்கு, இத்து பிளஸ் ஆ கொண்டு பிரிக்கிறோம். செய் அப்படின்றது பகுதி, அப்ப இத்துன்றது என்னது? இறந்த கால இடைநிலை. ஏன்? அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால அது இறந்த கால இடைநிலை. ஓகேவா? செய்த நேற்று அவன் செய்த செயல் அப்படின்னு சொல்றோமா? அப்ப என்ன? அது முற்று பெற்றுச்சு. அப்ப ஆன்றது என்னது? பெயரச்ச விகுதி. ஆன் வந்துச்சுன்னா அது பெயரச்சம். ஒரு விஷயம் என்னது? பெயரச்ச விகுதி. புரிஞ்சுதா எப்படி இதை பிரிச்சோம் அப்படின்றது? செய்த அப்படின்றது எப்படி பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா? செய்த அப்படின்றதுல செய் அப்படின்றது பகுதி, தேவை எப்படி பிரிக்கிறோம்? இத்து பிளஸ் ஆனை பிரிக்கிறோம். செய்கின்றது செய் அப்படின்றது பகுதி, மீதி இத்துன்றது நேற்று அவன் செய்த செயல் அப்படின்றது செயல் முடிஞ்சிருச்சு, அதனால வந்து இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆ அப்படின்றது ஆ வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அது பெயரச்ச விகுதி. ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்ச விகுதி. ஓகேவா? அப்ப இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து சாற்றி அப்படின்றதுல சாற்று அப்படின்றது என்னது? பகுதி. கடைசியில் என்ன இருக்கு? ஈ அப்படின்றது வினையச்ச விகுதி. ஏன்? ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? வினையச்ச விகுதி. வினையச்சம் கடைசியில் வந்ததுனால அது விகுதி, அதனால இது வந்து வினையச்ச விகுதி. அப்படின்னா இருக்கு சாற்றி அப்படின்றது எப்பயுமே எப்போ பிரியும்? சாற்று பிளஸ் ஈ. ஓகேவா? சாற்று பிளஸ் ஈ தான் பிரியும். ஓகேவா? சாற்று எப்படி பிரிக்கலாம்? சாற்று பிளஸ் ஈ. ஓகேவா? அதனால சாற்று அப்படின்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து பாருங்களேன், தொழுதனர் அப்படின்றது இருக்கு பாருங்களேன். தொழு அப்படின்றது பகுதி. அடுத்து என்ன இருக்கு? தே இருக்கா? இத்து பிளஸ் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? தே எப்படி எழுதுறோம்? இத்து பிளஸ் ஆன்னு எழுதுறோம். அப்புறம் நே இருக்கா? இன்னு பிளஸ் அப்படின்னு எழுதுறோம். நாவை பாருங்களேன், தொழுதுனர்ன்னு இருக்கு. அப்ப என்ன இருக்கு? அடுத்து என்ன இருக்கு? தொழு வரையும் என்ன ஆச்சு? பகுதியா மாறிடுச்சு. தொழு வரையும் பகுதியா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஒரு தே. அப்ப என்ன பாருங்களேன், இந்த தே வந்து இத்து பிளஸ் ஆன் இருக்கா? அப்ப என்ன பண்றோம்? இந்த இத்தை தூக்கி கொண்டு போய் இங்க எழுதுறோம். ஓகேவா? இங்க ஒரு ஆ இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? இங்க ஒரு இன்னு இருக்கு. இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்க்கிறோம். அப்ப ஆவையும் இன்னையும் சேர்த்து இங்க எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு போட்டோமா, இங்க ஒரு இரு இருக்கு. புரியுதா எப்படி பிரிக்கிறேன்ட்டு? மறுபடியும் சொல்ற பாருங்க. தொழுதுனர்ன்னு இருக்கு, இதுல தொழு அப்படின்றது பகுதி. ஓகேவா? அடுத்து தேவை பிரிக்கிறோம். தேவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கும். ஓகேவா? தேவை பிரிச்சா அப்படி வருது, இத்து பிளஸ் ஆ அப்படின்னு வருது. பேலன்ஸ் இங்க ஒரு நா இருக்கு, இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு நா. இது புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து தொழு வரையும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். இந்த இத்து இருக்கா? இந்த இத்தை தூக்கி கொண்டு வந்து இங்க எழுதணும். அடுத்து என்ன இருக்கு? ஆ இங்க ஒரு இன்னு இருக்கா? இந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து எழுதணும். அடுத்து என்ன இருக்கு? ஆ இருக்கா? இங்க என்ன இருக்கு? ஒரு இரு இருக்கா? சோ இந்த ஆ இங்க, இந்த இரு இங்க. சோ அப்படி வந்துருச்சு. ஓகேவா? தொழு அப்படின்றது பகுதி, இத்துன்றது என்னது? இறந்த கால இடைநிலை. ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அவன் நேற்று தொழுதனர், அவர்கள் நேற்று தொழுதனர் அப்படின்னு இருக்கா? அவன் ஆயிடுச்சு அவர்கள் நேற்று தொழுதனர் அப்படின்றது என்னது? அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதனால என்னது? இது இறந்த கால இடைநிலை. அடுத்து அன் அப்படின்றது என்னது? சாரியை. ஒரு அசை சொல்லா வரும் அப்படின்றது சாரியை. அர் அப்படின்றது என்னது? படற்கை. பலர்பால் வினைமுற்று விகுதி. ஏன் சார் இது படற்கை அப்படின்னு பாருங்களேன். நேற்று அவர்கள் தொழுதனர். என்னையும் குறிப்பிடல, உங்களையும் குறிப்பிடல, சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தவங்களும் குறிப்பிடுது. அது என்னது? படற்கைன்னு சொல்லியிருக்கானா? தொழுதனர் அப்படின்றது என்னது? நிறைய பேர் தொழுதிருக்காங்க. அவசோ என்னது? அது பலர்பால். படற்கை நிறைய பேர் இருந்ததுனால அது பலர்பால், அது வினை முற்று பெற்றுச்சு, கடைசியில் இருக்கிறதுனால அது விகுதி. பலர்பால் வினைமுற்று விகுதி. படற்கை பல பேர் என்னது? வினை முற்று பெற்றுச்சு, அதனால வினைமுற்று, கடைசியில் வந்ததுனால அது விகுதி.
படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? எப்படி வருது அப்படின்றது ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்களேன், நகை அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? நகு பிளஸ் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். நகு அப்படின்றது பகுதி, ஐ அப்படின்றது என்னது? தொழிற்பெயர் விகுதி. அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூதி, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்னது? அதெல்லாம் என்ன சொல்றாங்க? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்களேன், நகை அப்படின்னு இருக்கு, நகு அப்படின்னு பிரிக்கிறோம், நகு பிளஸ் ஐ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப நகு அப்படின்றது பகுதி, ஐன்றது என்னது? தொழிற்பெயர் விகுதி. ஏன் அல்லு, தல்லு அந்த மாதிரி முடிச்சுனது அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அதுல நகை அப்படின்றது என்னது? விகாரமா மாறிடுச்சு. நகு அப்படின்றது என்னது? ஒரு விஷயம் எப்ப கட்டளை சொல்ல வருதோ அதுதான் அதுதான் பகுதி. ஓகேவா? கட்டளை சொல்ல இருக்கிறது மட்டும்தான் பகுதியா இருக்கும். அப்ப நகு அப்படின்றது என்னது? ஒரு விஷயத்த பகுதி. ஓகேவா? அடுத்து மருட்கை அழுத பிரிங்களேன். மருள் பிளஸ் கை அப்படின்னு பிரியுதா? இதுல மருள் அப்படின்றது பகுதி ஆயிடுச்சு, இல்லும் இட்டும் விகாரமா மாறிடுச்சு. அப்ப மருள் அப்படின்றதுல இல்லம், அடுத்து வர இட்டும் ஆயிடுச்சு, விகாரமா மாறிடுச்சு. அப்ப கை அப்படின்றது என்னது? தொழிற்பெயர். இதுல இதுக்கு பாருங்களேன், கை, அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊபூதி இந்த மாதிரி வச்சுனது அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கையின்னு வருதுன்னா என்னது? அதுவும் ஒரு தொழிற்பெயர் தான். அப்ப இது தொழிற்பெயர் விகுதி. கடைசியில வர்றதுனால விகுதி. அது என்னது? ஆள வந்துச்சு அப்படின்னா பெயர் விகுதி, அதாவது பெயரச்ச விகுதி. ஊ அல்லது ஈல வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் விகுதி. அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து பாருங்களேன், வெகுளி, வெகுள் பிளஸ் இ அப்படின்னு பிரிக்குதா? வெகுள்னா பகுதி, ஈனா தொழிற்பெயர் விகுதி. ஓகேவா? வெகுள் அப்படின்றது என்னது? பகுதி. ஈ அப்படின்றது என்னது? தொழிற்பெயர் விகுதி. ஓகேவா? புரியுதா? அடுத்து இப்ப பாருங்களேன், அறிந்து அப்படின்றத பிரிக்கிறோம் பாருங்களேன். அரி அப்படின்றது பகுதி, இத்துன்றது என்னது? சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு து. அப்ப இத்து பிளஸ் ஊன்னு கொண்டு போய் எழுதுறோம். ஓகேவா? அப்ப அரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அப்ப இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. ஈ அல்லது ஊல வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? அதே வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, அறுத்து அப்படின்றது இருக்கு பாருங்களேன். அறிந்து கொண்டான், என்னது? அவன் நிறைய அறிவை அறிந்து கொண்டான் அப்படின்றது. அறிந்து அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் இந்த இடத்துல இறந்த காலம் போட்டிருக்கோம். ஓகேவா? எதுக்காக இறந்த காலம் போட்டிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்? காலத்தை குறிக்குது. முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இறந்த காலம், நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்னது? நிகழ்காலம், நாளைக்கு நடக்கும் அப்படின்னா அது எதிர்காலம். இப்ப அறுத்து அப்படின்றத பிரிங்களேன். அரு அப்படின்றது பகுதி, இத்த பிரிச்சோம் அப்படின்னா இத்து அப்படின்றது அப்படியே இருக்கு, தூ இத்து பிளஸ் ஊ. அப்ப பாருங்களேன், அரு அப்படின்றது பகுதி, இத்துன்றது அப்படியே எழுதிக்கிட்டோம், தூன்றது இத்து பிளஸ் ஊவா பிரிக்கிறோம். அப்ப இதை கொண்டு எழுதிக்கிட்டோம். அருன்றது பகுதி, இத்துன்றது சந்தி. அறுத்து அவன் என்ன பண்ணான்? நேத்து நெற்பெயரை அறுத்து வைத்தான். அறுத்துன்றது என்னது? அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப இத்துன்றது என்னது? இறந்த கால இடைநிலை. இத்துன்றது சந்தி, இருந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அப்ப ஊன்றது என்னது? வினையச்ச விகுதி. ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அதை வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து கடைசியா வாங்க, பகைத்த. பகை அப்படின்றது பகுதி, இத்துன்றது என்னது? சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடும். அடுத்து என்ன இருக்கு? த இருக்கு, இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த, அது அப்படியே கொண்டு போய் எழுதுறோம். அப்ப இத்துன்றது என்னது? இறந்த கால நிலை. பகைத்த அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, இறந்த கால நிலை. ஆன்றது ஒரு பெயரச்ச விகுதி. அடுத்து கலைந்து. கலை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. இத்துன்றது கலைந்து வைத்தான் அப்படின்றது என்னது? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அது என்னது? இறந்த கால நிலை. ஊன்றது என்னது? வினையச்ச விகுதி. ஓகேவா? அடுத்து பகைத்தனர் அப்படின்றது என்னது பாருங்களேன். பழி அப்படின்றது என்னது? ஒரு விஷயம் பகுதி, இத்துன்றது என்னது? சகுதி, சாரி, பழி அப்படின்றது என்னது? பகுதி, இத்துன்றது என்னது? சந்தி. அப்புறம் தேவை பிரிச்சோம் அப்படின்னா எப்படி வரும்? இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. பேலன்ஸ் என்ன இருக்கு? ந இருக்கா? இன்னும் பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந. அப்ப எப்படி பிரிக்கிறோம் பாருங்களேன். பழி அப்படின்றது பகுதி, இத்த அப்படியே போட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? த இருக்கா? இத்து பிளஸ் ஆ இருக்கா? இந்த இத்த கொண்டு இங்க எழுதுறோம். இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? அண்ணன் இருக்கா? இந்த அண்ணை கொண்டு இங்க எழுதுறோம். இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? ஆ இருக்கா? இங்க அண்ணை போட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கு, இதை கொண்டு இங்க எழுதுறோம். புரியுதா எப்படி வருது அப்படின்றது? அப்ப பாருங்களேன், பழி அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? இந்த இத்துன்றது படித்தனர் அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அது இறந்த கால இடைநிலை. அண்ணுன்றது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு அசை சொல்ல நடுவில் வந்துச்சு அப்படின்னா அதை சாரியைன்னு போடணும். அப்ப இது சாரியை.
கடைசியில் அரு அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. படித்தனர் அப்படின்றது என்னது? பலர்பால், நிறைய பேர் இருந்தாங்க, வினை முற்று பெற்றுருச்சு, கடைசியில் இருக்கிறது விகுதி. புரியுதா? ஓகேப்பா. இடிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை பிரிக்கலாம். இடி அப்படின்றது பகுதி, இந்த தூன்னு இருக்கா, சாரி இந்துன்னு இருக்கா, இந்துன்றது என்னது? விகாரம், இத்துன்றது சந்தியா மாறிடுச்சு. தூவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஊ, அப்ப இத்து பிளஸ் ஊவை கொண்டு போய் எழுதுறோம். இடின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறுது. இத்துன்றது என்னது? ஒரு விஷயம் இடிந்து விழுந்தது அப்படின்றது இறந்துருச்சு. ஸோ இறந்த கால இடைநிலை. வினை என்ன பண்ணுது? ஊன்றது வினையச்ச விகுதி. முடிஞ்ச விஷயம் என்னது? கடைசியில் வந்ததுனால விகுதி. ஊ அல்லது ஈர முடிஞ்சு வச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கேன்? விகுதி, வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல முடிஞ்சது அப்படின்னா அதை பெயரச்சோம்னு சொல்லியிருக்கேன். இது என்ன இருந்திருக்கு? ஊல முடிஞ்சிருக்கு. ஸோ வினையச்ச விகுதி. ஓகேவா? பகுபத உறுப்பிலக்கணம் முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? அடுத்து ஈந்த அப்படின்றத பிரிங்களா. ஈ அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. தாவை பிரிங்களா. இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. அப்ப இத்து பிளஸ் ஆவை கொண்டு போய் எழுதுறோம். அப்ப ஈ அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. ஈந்த பையன், ஈந்த குழந்தையே ஈந்தது அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இறந்த கால இடைநிலை. ஆல முடிஞ்சிருக்கு, பெயரச்ச விகுதி. அமர்ந்தனன், அமர் அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துன்றது சந்தி, இத்து சந்தியானா இந்த ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறுது. அடுத்து தாவை பிரிக்கிறோம். இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த, இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த, இன்னு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ந, இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு த. பாருங்களேன், இந்த இத்தை தூக்கி இங்க எழுதுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. இந்த அண்ணை தூக்கி இங்க எழுதுறோம். இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. சேர்த்து எழுதுறோம்னா இங்க ஒரு நன்னு. புரியுதா? அப்ப அமர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அமர்ந்தனன் அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சு போனது, அதனால இது இறந்த கால இடைநிலை. ஓகேவா? அண்ணுன்றது சாரியை. அடுத்து என்னது? கடைசியா இருந்தது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்? அமர்ந்தனன்ன்றது ஒரு ஆணை குறிக்குது, வினை முற்று பெற்றுருச்சு, வினைமுற்று. கடைசியில வந்தா விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், தாங்கிய அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? தாங்கு இ பிளஸ் ஆ, யாவை எப்படி பிரிக்கலாம்? இ பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தான் ஏ. அப்ப என்ன பண்ணலாம்? கடைசியா இருக்க இ பிளஸ் ஆவை கொண்டு வந்து எழுதுறோம். ஓகேவா? புரியுதா எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு? ஓகேவா? அப்ப தாங்குன்றது பகுதி, ஈன்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, தாங்கிய அந்த தூண் வந்து தாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, இறந்த கால இடைநிலை. ஈன்றது என்னது? உடம்படுமை சந்தி. ஈன்றது என்னது? உடம்படுமை சந்தி. ஆன்றது எப்பயுமே ஆல முடிச்சது அப்படின்னா அது ஒரு வினை, இது பெயரச்ச விகுதி. ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதி. ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்றேன், மறக்காம எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுங்க, ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு 2 மார்க் அப்படின்றத தட்டி தூக்கிடுங்க. ஓகேப்பா. நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.